வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன். அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சிவகார்த்திகேயன் 1985 திருச்சியில பிறந்திருக்காரு. இவரோட அப்பா கண்டிப்பான போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிறதுனால வீட்டுல எப்பயுமே இவரு படிப்பு அவ்வளவுதான். ஆனாலுமே சினிமா மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஜெயிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்கள் காலேஜ் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலுமே கூட படிக்கிறவங்கள ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வச்சுப்பாராம். அது மட்டும் இல்லாம காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாராம். அதை தாண்டி கிளாஸ்ல மற்ற நடிகருங்க மாதிரி மிமிக்ரி பண்ணி எல்லாரையும் கலகலன்னு வச்சுப்பாராம். இவர் கூட படிச்சவர் தான் அருண்ராஜா காமராஜர். 2 பேருமே சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நிறைய படிச்சவங்க லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல சிவகார்த்திகேயன் இருப்பாரு. பிஇ முடிச்சுட்டு எம்பிஏவும் பண்ணியிருக்காரு. இவருக்கு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல உட்காந்து பெரிய போஸ்டிங்ல இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாம் கிடையாதுங்க. நல்லா மிமிக்ரியில சாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆசையா இருந்திருக்கு. ஆனா அவங்க அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் அவங்க அக்காவும் அம்மாவும் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. சிவகார்த்திகேயன் பிரைவேட் சேனல் ஒண்ணுல ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாரு. வீட்டுல சொல்லாம வெளியூர்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசன்ல கலந்துக்கிட்டு ஃபைனலா ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸை இவரு ஆங்கர் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு காம்படிஷன்ல அவரு பிளாக் பெல்ட் வாங்குறப்போ சிறப்பு விருந்தினரா வந்து அவங்க அப்பா கையில இந்த அவார்டை வாங்கியிருக்காரு. அதுதான் பெஸ்ட் மொமெண்ட் என் லைஃப்ல அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட ஃப்ரெண்டான அட்லி கூட சேர்ந்து ஷார்ட் பிலிம்லாம் பண்ணியிருக்காங்க. ஐடென்டிட்டி, முகப்புத்தகம் இந்த மாதிரியான படங்கள்ல அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அது நல்ல ரீச்சும் ஆச்சு. இதுல அந்த முகப்புத்தகம் படத்தை பார்த்து தான் அட்லிக்கு ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு கிடைச்சது. சிவகார்த்திகேயனோட பாடி லாங்குவேஜ், அவரோட நக்கல் பேச்சு, அப்புறம் அவரோட டைமிங் சென்ஸ் இது எல்லாமே டிவில சூப்பரா அவரை ரீச் பண்ணிச்சு. ஆனா டிவில ஃபேமஸா இருந்தா சினிமால வர முடியாது அப்படின்ற டெம்ப்ளேட்டை உடைச்சது சிவகார்த்திகேயன் அவர்கள். ஈவன் அஜித்தோட ஏகன் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ரோலே கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தோட லென்த்தை குறைக்கிற காரணமா இவரோட போர்ஷன் எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. இருந்தாலும் மனம் தளராம அவரு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. 2012 இயக்குனர் பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணி மெரினா அப்படின்ற படத்துல இவருக்கு ஒரு சூப்பரான ரோல் கிடைச்சது. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. சினிமாவுக்கு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு நிறைய ஹீரோ சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் 2019 தன்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் படங்கள்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. சிவகார்த்திகேயனை எல்லாரும் ரசிச்ச படம் அப்படின்னா அது 2013 ரிலீஸ் ஆன வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இவருக்கு பயங்கர ரீச் இந்த படம் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதை தாண்டி இது பிளாக் பஸ்டர் ஹிட் படமா ஆனதுனால ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஆடி கார் ஒன்னு பிரசன்ட் பண்ணாரு. சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது சிம்பு நடிச்சு டிராப் ஆன படம் வேட்டை மன்னன். அந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் திலீப் குமார். அந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் துணை இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால தான் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண கனா படத்துல நெல்சன் திலீப் குமார் அப்படின்ற கேரக்டர் நேம் வச்சு நடிச்சிருப்பாரு. படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சு நிறைய புதிய டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதை தாண்டி இவரோட டான் அப்புறம் டாக்டர் இந்த படங்கள் எல்லாமே 100 crores கிராஸ் பண்ணதுனால ஒரு ஸ்டார் ஹீரோவா இவரு இப்ப இருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.